Hi friends, today I am going to tell about 77 திருப்புலியூர் குட்டநாடே பெருமாள் மாயப்பிரான் நின்ற திருக்கோலம் திருமுக மண்டலம் தாய பொற்குடி நாச்சியார் விமானம் புருஷத் விமானம் தீர்த்தம் பரம ஞானசரஸ் தீர்த்தம் பிரதிக்ஷம் சப்தரிஷிகள் மங்களாசாசனம் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார்கள் 12 பாசர்கள் பாடப்பட்டுள்ளது. செங்கன்மலூரில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்திரன் புலி வடிவத்தில் வந்து அரக்கர்கள் அளித்த ஊர் குட்டநாடு திருப்புலியூர். மாயபிரான் இவர் பொற்குடி நாச்சியார் பரமஞானசரஸ் தீர்த்தம் கிழக்கே நோக்கி திருமுக மண்டலம் புருஷோத்கந்த விமானம் பீமசேனன்கள் புனர் நிர்மாணம் பண்ணப்பட்ட ஊர். பஞ்சபாண்டவர் இந்த 5 ஊர்களையும் பிரதிஷ்டை செய்துள்ளார். சப்த ரிஷிகள் காட்சி கொடுத்த உள்ளார். ஆழ்வார்க்கு பெருமாள் காட்டிய குணம் நாயக லட்சணம். இந்த ஊர் பெருமாளிடத்தில் பராங்குசம் நாயருக்கு பெரும் காதல் ஏற்பட்டது. நாயி பெண். இப்பெண்ணுக்கு பெருமாள் மீது பெருமாளுக்கு காதல். பெருமாள் திருநாமம் மாயப்பிரான். மாயப்பிரானி காதத்தை இவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று கசக்கிறது. நிலா சுடுகிறது. படுக்க பிறகு ஒன்றும் பிடிக்கவில்லை. சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். இவளுடைய நிலை இதுதான் என்று தெரியாமல் இந்த பெண்ணின் தாயார் இவளுக்கு மாப்பிளை பார்க்கிறார். பெருமாளுக்கு என்று ஆகிவிட்டதால் அப்படி என்று அவளுக்கு தெரியவில்லை. இவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று திருமணம் வயது வந்து விட்டது என்று மாப்பிளை பார்க்க ஆரம்பித்தார்கள். இந்த காதலுக்கு தோழி இருக்கிறாள். தோழிகள் எல்லாம் பார்த்து என்ன இவர்கள் முரசு வாத்தியம் எல்லாம் வாசிக்கின்றார்கள். மாப்பிளை பார்ப்பது போல் தெரிகிறது. என்னவா இருக்கும் என்று தாயாரிடம் கேட்கிறார்கள். உன் தோழிக்குத்தான் மாப்பிள்ளை பார்க்கிறோம் கூறுகிறார். மெதுவாக அவர்களுக்கு சொல்கிறார். 4-5 நாட்களாக தலைமகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவளுடைய உடை பாவனை எல்லாம் பார்த்தால் கல்யாணம் ஆகி இருக்கும் போல் இருக்கிறது. பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறது. இந்த தோழிதான் பண்ணி வைத்தால் இந்த தோழிதான் இவளை அழைத்து போய் பெருமாளை வர சொல்லி 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் ஏற்பாடு செய்ததும் இவள் தான். ஆனால் அப்படியெல்லாம் சொன்னால் எப்படி பேசுவார்கள்? அதனால் மெதுவாக சொல்கிறாள். திருமணம் ஆகிவிட்டது போல் இருக்குது. மாப்பிள்ளை படித்தவரா, பணக்காரரா, நல்ல குணமா, கோத்திரமா? இவள் தோழி பதில் சொல்கிறார். திருமணத்துக்கும் விசாரிக்க வேண்டிய எல்லாம் இப்போ எதற்கு கேட்கிறீர்கள்? அவளுக்கு மாப்பிள்ளை அழகா இருக்கிறார் என்பதில் என்ன பயன்? அவர் ஆவதற்கு முன்னாடி கேட்டிருக்க வேண்டும். அப்போ தாயார் கேட்கல, இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று எப்படி கண்டுபிடித்தாய் என்று கேளுங்கள் சொல்கிறேன். இப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது துளசி வாசனை வீசுகின்ற குட்டநாட்டு திருப்புலியூர் மாய பெருமான் திருவருளால் இவள் மேற்பட்டு அவள் திருமேனி முழுக்க துளசி கந்தம் வீசுகிறது. ஆகவே இந்த பெருமாளுக்கு வாழ்க்கைப்பட்டு விட்டால் என்ற அர்த்தம் என்று கொள்ள வேண்டும். ஆச்சரியமான ஊர். இன்னொரு சரித்திரம். ஒரு சமயம் மன்னர் அரசாண்டு வரும்பொழுது அவளுக்கு கடுமையான நோயும் தன் நாட்டிற்கு உண்டான பேராபத்தை போக்குதல் முனிவருக்கு தானம் கொடுப்பதால் தானம் என்றால் சொல்லி கேட்டு சிறந்த மன்னர்களிடம் முனிவர்கள் யாரும் தானம் பெறக்கூடாது. அதிலும் போன்ற மன்னர்கள் பெறுதல் பெரிய பாவம் என்று சப்தரிஷிகள் மறுத்துவிட்டார். இருப்பினும் சிபியின் மைந்தனாக வரதட்சுமி மந்திரிகள் மூலமாக தங்கத்தையும் பழங்களையும் அனுப்பி வைத்தார். முனிவர்கள் ஏற்க மறுத்தால் வெகுண்ட மன்னன் ஒரு யாகத்தை செய்து அந்த யாகத்தில் தோன்றிய தேவதை சப்த ரிஷிகளை கொள்வதற்காக ஏவினார். ரிஷிகள் மகாவிஷ்ணுவை துதித்து நிற்க அம்மாத்திரத்தில் மகாவிஷ்ணு இந்திரனை அனுப்பி இந்திரன் புலியாக மாறி தேவதையை கொன்றார். கடித்து குதறினா. இதனால் துரோணாரியை கொன்ற போது பீமசேனனும் பங்குதான். அதனால் பீமசேனனுக்கு பாவம் வர பாவத்தை கழித்து சப்த ரிஷிகளுக்கு வரம் கொடுத்து திருத்தலம். இங்கேயும் நாமும் வந்து தரிசனம் செய்யலாம். பீமசேனர்
புனர்தர நிர்மாணம் செய்தார். 7 ரிஷிகள் எல்லாம் இங்கு தவம் கொண்டிருக்கிறார்கள். சிபி சக்கரவர்த்தி ராமனுக்கு முன்னாடி இருந்தவர். அந்த சக்கரவர்த்திக்கு இங்க நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். ஒரு சமயம் இந்த சப்தரிஷிகளுக்கு தட்சணை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பஞ்ச காலத்தில் தட்சணையில் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளக்கூடாது என்று ரிஷிகளுக்கு தர்மம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் அவருக்கு ஒரே கோபம். வாளை மட்டும் தங்கத்தை வைத்து ரிஷிகள் எடுத்து கொடுத்துட்டா என்று கூற அதை ரிஷிகள் வாங்கவில்லை. அப்போது அவர்களுக்கு பட்டினி கிடந்து தாமரைத்தண்டை எடுத்து உடைத்து சாப்பிட்டு வர தேவர்கள் அப்பா போது ராஜாவுக்கு கோபம் வந்தது. கிளியை ஏவி விட்டார். ரிஷிகள் பகவானை பிரார்த்தனை செய்தார்கள். பகவான் இந்திரன் எடுத்து சொல்கிறார். இந்திரன் புலி வடிவத்தை எடுத்து சப்தரிஷியில் கொள்ள வந்த கிரியை கொன்று விட்டபடியால் இந்திரன் புலி வேஷத்தில் விரோதிகளை கொன்றிருக்கிறார். அதனால் குட்டநாட்டு புலியூர், குட்டநாடு, கொடநாடு, பாண்டிய நாடு என்ற 12 பகுதிகள் இங்கு இருக்கிறது. அது ஒரு பகுதி குட்டநாடு. குட்டநாட்டு திருப்புலியூர். மாயப்பிரான் பெருமாள் அதனை நாயகா லட்சணத்தை காட்டியிருக்கிறார். ஆழ்வார் தன் வயப்படுத்திக் கொண்டார். நாமும் திருப்புலியூர் சென்று பெருமாளை தரிசனம் செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.